إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا وقال النبي عليه الصلاة والسلام صيام يوم عاشوراء أحتسب على الله أن يكفر السنة التي قبله صدق رسول الله صلى الله عليه وسلم. விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித கோடி ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் உண்டாகட்டும். அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன், அவனுக்கு நிகராக இந்த உலகத்திலே வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் கிடையாது என்று சாட்சி கூறியவனாக சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் எம் உயிரிலும் மேலான முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே கரீம் தாஜுல் மதீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், சாலிஹூன்கள், நல்லடியார்கள் அனைவர் மீதும் என்றும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே எந்த விடயங்களை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஏவிருக்கின்றார். அப்படியான விடயங்கள் அனைத்தையும் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்து கொள்ளும்படியும் மேலும் எவைகளை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா தடை கட்டளை விதித்திருக்கின்றானோ அப்படியான விடயங்களை விட்டு முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளும்படி முதலாவது அடியனுக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய அருள் பார்வை எங்களுக்கு கிடைத்ததின் காரணமாக அவனிடத்திலே கண்ணியமான சிறப்பான இன்றைய நாளிலே அவனால் கடமையாக்கப்பட்ட இந்த ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நேர காலத்தோடு இஅ்திகாஃபுடைய நியத்திலே மஸ்ஜிதிலே வந்து அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா எங்களுடைய இந்த அமலை ஏற்றுக்கொள்வானாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த நாள் எங்களுக்கு தெரியும். இது முஹர்ரமுடைய மாதம் முதலாவது நாளிலே இருந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் நாட்களுக்கெல்லாம் சிறந்த நாள் ஈதுல் ஃபுகரா, ஏழைகளுடைய திருநாளுடைய தினம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய வெள்ளிக்கிழமையுடைய தினம். அது முஹர்ரம் மாதத்தினுடைய முதலாவது நாளாக எங்களுக்கு வந்திருக்கின்றது. நாங்கள் இந்த நாளை அடைந்ததிலே சந்தோஷப்படுவது மாத்திரம் அல்லாமல் அல்லாஹு தஆலாவுக்கு நன்றியும் செலுத்த வேண்டும். நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த வருடம் இது எங்களுக்கு ஒரு புது வருடமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹிஜ்ரி 1446வது ஆண்டை நாம் கழித்துவிட்டு புதிய ஒரு ஆண்டிலே காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். அதுதான் ஹிஜ்ரி 1447வது ஆண்டு. எங்களுக்கு தெரியும் எங்களுடைய நாட்கள்
அது சுழன்று கொண்டிருக்கின்றது. எங்களுடைய நேரங்கள் 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் இப்படியாக எங்களுடைய நேரங்களும் சென்று கொண்டிருக்கின்றது. நாட்களும் சென்று கொண்டிருக்கின்றது. வாரங்களாக மாறி மாதங்களாக மாறி வருடமும் அதற்கும் நாம் பிரியாவிடையை கொடுத்து விட்டு அடுத்த வருடத்திலே நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்கள், எங்களுடைய மார்க்கம் அது தெளிவான மார்க்கம். எந்த விதமான சொல்லப்படாத விடயங்களும் எங்களுடைய மார்க்கத்திலே கிடையாது. அந்த அளவுக்கு தெளிவான தற்காலத்திலே நவீன காலத்திலே ஏற்படக்கூடிய கொடுக்கல் வாங்கலுடைய எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் அதற்கான பதில் எங்களுடைய மார்க்கம் சொல்லித்தான் இருக்கின்றது, வழிகாட்டித்தான் இருக்கின்றது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகின்றார். அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல்-இஸ்லாம தீனா. இன்றைய நாள் உங்களுக்கு நான் பரிபூர்ணப்படுத்திவிட்டேன். உங்களுடைய மார்க்கத்தில் என்னுடைய அருட்கொடைகளையும் நிஅமத்துக்களையும் உங்களுக்கு நான் பூர்த்தியாக்கிவிட்டேன். என்னிடத்திலே பொருந்திக் கொள்ளப்பட்ட மார்க்கம் ஒன்று இருக்கும் என்றால் அது இஸ்லாம் மார்க்கத்தை தவிர வேறு எந்த ஒரு மார்க்கமும் கிடையாது என்பதை ஹஜ்ஜத்துல் வதாவிலே அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த அரபாவுடைய மைதானத்திலே வெள்ளிக்கிழமையுடைய தினத்திலே துல்ஹிஜ்ஜாவுடைய அந்த 9வது நாள் அந்த அல் குர்ஆனுடைய வசனம் விளக்கப்படுகிறது. அந்த வசனம் எங்களுக்கு எதை சொல்கின்றது? அனைத்து விடயங்களும் பூர்த்தியான மார்க்கம் தான் இஸ்லாம் மார்க்கம். அதுக்கு நாங்கள் உதாரணம் சொல்லுவோம். நாங்கள் எச்சில் துப்புவது முதல் ஆட்சி வரைக்கும் அனைத்தும் சொல்லப்பட்டிருக்கின்றது என்று எங்களுடைய பழையவர்கள் இதனை வார்த்தையால் சொல்லுவார்கள். எனவே நாம் எங்களுடைய எல்லா காரியங்களும் அது மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றை நாம் கற்றுக்கொள்வதும் ஒருவருக்கொருவர் ஞாபகப்படுத்திக் கொள்வதும் இன்றியமையாத முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த முஹர்ரமுடைய மாதம் இது அல்லாஹு தஆலாவிடத்திலே கண்ணியப்படுத்தப்பட்ட சிறப்பான 4 மாதங்களில் ஒன்று. மொத்தமாக எங்களுக்கு 12 மாதங்கள். இந்த ஒவ்வொரு மாதங்களிலும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு விதமான இபாதத்துக்களை எங்களுக்கு சிறப்பானதாக ஆக்கி வைத்திருக்கிறார். இந்த 12 மாதங்களிலும் கண்ணியப்படுத்தப்பட்ட அல் அஷ்ஹுருல் ஹுரும் கண்ணியமான மாதங்கள் என 4 மாதங்களை அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். அதில் ஒன்று நாம் இப்போது இருக்கக்கூடிய முஹர்ரமுடைய மாதம், துல் கஅதாவுடைய மாதம், துல் ஹிஜ்ஜாவுடைய மாதம், அதே போன்று ரஜபுடைய மாதம் என்பதை எங்களுக்கு மார்க்கம் தெளிவுபடுத்தி இருக்கிறது. இந்த அல் குர்ஆனுடைய வசனத்தின் இறுதியாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இந்த 4 மாதங்களும் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்கள். எனவே ஃபலா தظلموا فيهن انفسكم, உங்களுக்கு நீங்கள் இந்த மாதத்திலே அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் என்பதை அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் என்றால் ஒரு அடியான் தன்னுடைய கால நேரங்களை வீணாக்கி விட வேண்டாம். சிறப்பான இந்த மாதங்கள், அந்த மாதத்தினுடைய ஒவ்வொரு நிமிடங்களும் வினாடிகளும் அல்லாஹ் தஆலாவிடத்திலே சிறப்பானது. எனவே நீங்கள் இந்த மாதத்திலே உங்களுக்கு பாவத்திலே நீங்கள் ஈடுபட்டு அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம். உங்களுடைய நேரங்களை வீணாக்கி நீங்கள் உங்களுக்கு அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம். உங்களுடைய பரவான நபலான தொழுகைகளை வீணாக்கி நீங்கள் உங்களுக்கு அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் என்பதை அல் குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக சொல்லிக்காட்டு. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த மாதம் கண்ணியமான ஒரு மாதம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றார்கள். இந்த நேரத்திலே அங்கு பார்க்கின்றார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு போய் மதீனாவிலே மக்களை பார்க்கின்றார்கள். இந்த முஹர்ரமுடைய மாதம் வந்து அதிலும் 10வது நாளிலே
அந்த மக்களை பார்க்கிறார்கள், நோன்பு நோட்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் கேட்கிறார்கள், எதற்காக நோன்பு நோட்டிருக்கின்றீர்கள்? முஸ்லிம்கள் அல்ல, அவர்கள் யஹூதிகள். எதற்காக நோன்பு நோட்டிருக்கின்றீர்கள் என்று கேட்ட நேரத்திலே அவர்கள் சொல்கின்றார்கள், எங்களுடைய நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த நாளிலேதான் ஃபிரௌனிடத்தில் இருந்தும் பாதுகாக்கப்பட்டார்கள், அதனால் அதற்கு நன்றி செலுத்த நாம் நோன்பு நோக்குகிறோம் என்று அவர்கள் விளக்கம் அளித்தார்கள். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அடுத்த வருடம் அந்த நாளிலே அவர்கள் நோன்பு நோட்டார்கள். சொன்னார்கள், ஃபஅன அஹக்கு பிமூஸா மின்கும், உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டாட நான் தான் மிகவும் தகுதியானவன் என்று ஃபஸாமஹு வஅமர பிஸியாம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த 10வது நாளிலே நோன்பு நோட்டார்கள். சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், நீங்களும் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்கள், இந்த மாதத்திலேதான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய பட்டாளத்திலிருந்து வெற்றி கொண்டார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த வெள்ளப்பெருக்கில் இருந்து அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது இந்த முஹர்ரமுடைய 10வது நாள் என்பதை ஹதீஸ்கள் எங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றன. அப்படியாக வெற்றிகள் கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான மாதமாக இந்த மாதம் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே நாம் இந்த மாதத்திலே எங்களுடைய நாட்களையோ நேரங்களையோ அந்த வினாடிகளையோ ஒருபோதும் நாம் என்ன செய்துவிடக் கூடாது, வீணாக கழித்து விடக்கூடாது. எந்த நேரமும் அல்லாஹ்வுடைய திக்ரிலும் திலாவத்திலும் அவன் விரும்பக்கூடிய அமைப்புகளிலும் எங்களுடைய அந்த நேரங்களையும் காலங்களையும் நாம் கழித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த 10வது நாள் தான் ஆஷூராவுடைய தினம். அந்த ஆஷூராவுடைய தினத்திலேதான் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பை கொடுத்தான். அதற்கு நன்றி செலுத்தும் முகமாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நன்றி செலுத்தும் முகமாக அந்த நாளிலே நோன்பு நோட்டார்கள். அதைத் தொடர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நோன்பு நோக்குமாறு ஏவினார்கள். இந்த நாளிலே நாம் நோன்பு நோக்க தவறவிடக்கூடாது. இன்னும் சில உலமாக்கள் சொல்கின்றார்கள், ரமதானுடைய மாதம் நோன்பு எங்களுக்கு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் இந்த ஆஷூராவுடைய தினத்திலே நோன்பு நோற்பது கட்டாயமாக்கப்பட்டிருந்தது. எப்போது ரமதான் கடமையாக்கப்படுகின்றதோ அந்த நோன்பு, அதற்கு பிற்பாடு இந்த ஆஷூராவுடைய நோன்பு சுன்னத்தாக்கப்படுகின்றது என்ற ஒரு கருத்தையும் உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். அந்த வகையிலே இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே 10வது நாள் நோன்பு நோற்பது மிக முக்கியமான ஒரு சுன்னவாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே 9 வருடங்களாக இந்த ஆஷூரா 10வது நாள் நோன்பு நோட்டார்கள். கடைசியாக அந்த வருடத்திலே சொன்னார்கள், சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் இந்த நாளிலே நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், லஇன் பகீது இலா காபிலின், வரக்கூடிய வருடம் நான் உயிரோடு இருப்பேனாக இருந்தால் லஅஸூமன்ன தாசிஅ, நான் 9வது நாளும் நோன்பு நோட்பேன் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், ஏன் யா ரசூலல்லாஹ் 9வது நாளும் நோன்பு நோக்க வேண்டும் என்று கேட்ட நேரத்திலே அன்பு நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள், எனக்கு ஏவப்பட்டிருக்கின்றது யஹூதிகளுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்பதை. அதனால் நீங்கள் 9வது நாள் அல்லது 10வது தினத்தோடு 11வது தினம் நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மஜ்மூஉடைய அவருடைய கிரந்தத்திலே சொல்லி காட்டுகின்றார்கள், இந்த ஹதீஸ்களை அடிப்படையாக வைத்து ஒருவர் முஹர்ரமுடைய மாதத்திலே 9வது நாள், 10வது நாள், 11வது நாள் 3 நாட்களும் நோன்பு நோற்பது சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அல்லது 9வது நாள் 10வது நாள் அல்லது 10வது நாளும் 11வது நாளும் இது வரவேற்கத்தக்க சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒருவருக்கு 3 நோன்புகளையும் நோற்றுக் கொள்வதற்கு முடியாது போனால் அவர் 10வது நாள் மாத்திரம் நோற்றுக் கொள்ளட்டும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை அடிப்படையாக வைத்து
இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இந்த நாளிலே நோன்பு நோன்பதனுடைய சிறப்பு என்ன? ஏதாவது எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. எங்களுடைய விடயங்கள் அனைத்தும் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், அருள்கள், அவைகள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. சஹாபாக்கள் நபி அவர்களிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் நன்மையை சொல்கின்றீர்கள், ஸைராத் என்று சொல்கின்றீர்கள், ஒரு ஸைராத், 2 ஸைராத் என்று சொல்கின்றீர்களே, அதனுடைய அளவு என்ன என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளங்கப்படுத்த சொன்னார்கள். மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த உஹது மலையை காட்டி சொன்னார்கள். ஒரு ஸைராத் என்பது இந்த உஹது மலை இருக்கின்றது, கிட்டத்தட்ட அதனுடைய தூரம் 24 கிலோமீட்டர் இருக்கலாம். அதை காட்டி சொன்னார்கள். இவ்வளவு பிரமாண்டமான அளவுதான் ஒரு நன்மையுடைய அளவு என்பதை சஹாபாக்களுக்கு விளங்கப்படுத்தினார்கள். இதே போன்றுதான் எங்களுடைய ஒவ்வொரு அமல்களுடைய நன்மைகளும் அவை மறைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஆஷூராவுடைய நோன்புடைய நன்மையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வெறுமனே 14 அல்லது 15 மணித்தியாலம் தான் நாம் இந்த நோன்போடு இருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹு தஆலா இந்த நோன்பை நோட்பதன் மூலமாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சியாமு யௌமி ஆஷூரா, ஆஷூராவுடைய நோன்புடைய கூலியை நான் ஆதரவு வைக்கின்றேன். ஐயுகஃபிர ஸன அல்லதி கப்லஹு, அந்த ஆஷூராவுடைய தினத்துக்கு அடுத்து வர முந்திய ஒரு வருடத்தினுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அது அமைந்து விடுகின்றது என்பதை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே நாம் இந்த நோன்பை ஒரு நாள் தவறவிடக் கூடாது. கடந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்திலே அரபாவுடைய நோன்பை நோற்று 2 வருடத்தினுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக நாம் ஆக்கிக் கொண்டோம். இந்த வருடத்திலே ஆஷூராவுடைய நோன்பு 1 வருடத்துக்கு பரிகாரமாக அல்லாஹ் எங்களுக்கு தருகின்றார். அதனை நாம் எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்கள், மனைவி, பிள்ளைகள் அனைவருக்கும் இந்த நோன்புடைய சிறப்புகளையும் பவாய்களையும் சொல்லி இந்த நோன்பை நோப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்கள், நாம் இது ஒரு புது வருடம் என்று நாம் சொல்கின்றோம். இந்த முஹர்ரமுடைய மாதத்தை நாம் முதலாவது மாதம் என்று சொல்கின்றோம். இது எவ்வாறு உருவாக்கப்பட்டது? அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் சென்றது அது முஹர்ரமுடைய மாதத்திலே செல்லவில்லையே, ஆனால் முஹர்ரமுடைய மாதம் முதலாவது மாதமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது என்றால் எங்களுக்கு தெரியும். அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக இருந்த காலத்திலேதான் இந்த ஹிஜ்ருடைய ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டு இஸ்லாமிய வருடம் என்பதை அவர்கள் இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்துகின்றார்கள். சஹாபாக்களிடத்திலே கேட்கின்றார்கள், நாம் எவ்வாறு எங்களுடைய நாட்களை அல்லது வருடங்களை கணிப்பீடு செய்து கொள்வதற்கு எதை வைத்து எங்களுடைய வருடங்களை ஆரம்பிக்கலாம் என்று ஆலோசனை செய்யக்கூடிய நேரத்திலேதான் பலரும் பல மஷூராக்களை முன்வைக்கின்றார்கள். அன்பு நபி அவர்களுடைய பிறப்பை வைத்து எங்களுக்கு வருடத்தை ஆரம்பிக்கலாம், அல்லது அவருடைய அன்பு நபி அவர்களின் இறப்பை வைத்து எங்களுக்கு வருடத்தை ஆரம்பிக்கலாம், அல்லது இஸ்லாத்திலே முதலாவது நிகழ்வு அந்த பத்ர் அல் குப்ரா என்று சொல்லப்படக்கூடிய பத்ருடைய நிகழ்வை வைக்கலாம் என்று பலரும் ஆலோசனை சொன்ன நேரத்திலே அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹிஜ்ராவை வைத்துத்தான் இந்த புது வருடம் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்கின்றார்கள். இதற்காக இந்த ஹிஜ்ரத்தை அவர்கள் புது வருடத்தினுடைய ஆரம்பம் என்பதை அவர்கள் நியமிக்கின்றார்கள் என்றால் எங்களுக்கு தெரியும், இதுதான் இஸ்லாத்திலே ஏற்பட்ட மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஹிஜ்ராவுக்கு முன்னால் முஸ்லிம்களுக்கு என்ற ஒரு தேசமோ நாடோ இருக்கவில்லை. சுதந்திரமாக அவர்கள் இபாதத் செய்வதற்கான இடங்கள் காணப்படவில்லை. மார்க்கத்தினுடைய போதனைகளை முழுமையாக பின்பற்றுவதற்கான இடங்களோ நேரங்களோ அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் எப்போது அவர்கள் ஹிஜ்ரத்தை மேற்கொள்கிறார்களோ, பிறந்த அந்த மண்ணை விட்டு அவர்கள் சென்று விடுகின்றார்களோ, அப்போதுதான் அல்லாஹு தஆலா பல பரக்கத்துகளையும் அபிவிருத்திகளையும் ஏற்பாடுகளையும் அல்லாஹு தஆலா செய்து கொடுக்கின்றார். அன்பு நபி அவர்கள் அந்த ஹிஜ்ரத்தை செய்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால், எப்படியான ஊருக்கு நபி அவர்களை ஹிஜ்ரத் செல்ல வேண்டும் என்று அல்லாஹு தஆலா பணிக்கின்றார். இப்போதுதான் அதற்கு மதீனா என்ற பெயர். ஆரம்ப காலத்தில் அதனுடைய பெயர் யஸ்ரிப் என்று இருந்தது. அந்த தேசத்துக்கு போவதற்கு மக்கள் பயப்படுவார்கள்.
மக்காவிலே இருந்தவர்கள் அனைவரும் வியாபாரிகள், மிகப்பெரிய பிசினஸ்மேன். ஆனால் மதீனாவிலே இருந்தவர்கள் விவசாயிகள், கஷ்டமானவர்கள், சிரமப்பட்டவர்கள். அங்கு இருக்கக்கூடிய அந்த இடங்களும் வாழ்வதற்கு உகந்ததாக இருக்கவில்லை என்பதை உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். அந்த மதீனாவுடைய பூமியிலே அந்த அன்றைய நாளிலே ஒரு குளம் போன்ற ஒரு பகுதி இருந்தது. தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய இடம். அந்த தண்ணீரிலே ஒருவர் குளித்து விட்டால் அவர்களுக்கு ஒரு விதமான நோய் ஏற்பட்டுவிடும், காய்ச்சல் ஏற்பட்டுவிடும். இதனால் அங்கு போவதற்கு யாரும் பயந்தார்கள். ஆனால் அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை ஹிஜ்ரத் அங்குதான் செல்ல வேண்டும் என்று. அன்புடையவர்கள் ஹிஜ்ரத் செல்கின்றார்கள். அல்லாஹு தஆலா அனைத்து நிலைமைகளை மாற்றி அமைத்து விடுகின்றார். அந்த பூமியை ஹரத்துடைய பூமியாக அல்லாஹ் ஆக்கி வைக்கின்றார். மதீனா அல் முனவ்வரா என்று அதற்கு பெயர் வைக்கப்படுகின்றது. மக்களுடைய பார்வையிலே அந்த ஊருக்கு சென்றால் நோய் வரும் என்ற பார்வை இருந்தது. அல்லாஹு தஆலா அதனை மாற்றி அமைக்கின்றார். ஹதீஸிலே வருகின்றது, ஒரு சஹாபி கனவு காண்கின்றார்கள். நபி அவர்களிடத்திலே வந்து சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு கனவை கண்டேன் என்று சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், என்ன கனவு? சொல்கிறார்கள், நான் கண்டேன் ஒரு வயோதிக மூதாட்டி, அலங்கோலமான தோற்றத்திலே இருக்கக்கூடிய அந்த மூதாட்டி வெளியாகி செல்வதை போன்று அவர்கள் கனவு காண்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னார்கள், அதுதான் இந்த பூமியிலே நோய் வரும் என்ற ஒரு எண்ணம் இருந்ததே, அல்லாஹு தஆலா அதனை வெளியாக்கி விட்டான் என்பதை சஹாபாக்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியான முக்கியமான ஒரு நிகழ்வுதான் இந்த ஹிஜ்ராவுடைய நிகழ்வு. அல்லாஹு தஆலா நிலைமைகளை மாற்றி அமைத்தார். அந்த முஸ்லிம்களுக்கு என்ற ஒரு இடத்தை அல்லாஹு தஆலா ஒதுக்கி கொடுக்கின்றார். மக்கள் சாரை சாரையாக இஸ்லாத்துக்கு வருகின்றார்கள். எல்லா நிலைமைகளையும் அல்லாஹு தஆலா மாற்றி அமைக்கின்றான். இதனால் தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? ஹிஜ்ராவுடைய ஆண்டை அறிமுகப்படுத்துகின்றார்கள். அதிலே முதலாவது மாதமாக முஹர்ரமுடைய மாதத்தை ஏற்பாடு செய்கின்றார்கள். இந்த நபியவர்கள் இந்த ஹிஜ்ராவின் மூலமாக எங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய பாடங்கள், அதிகமான பாடங்கள் இருக்கின்றன. அவை அனைத்தையும் சொல்ல முடியாது, நேரம் இடம் கொடுக்காது. இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையிலே திட்டமிடல் என்பது இந்த ஹிஜ்ராவில் இருந்து நாம் படிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு திட்டமிட்டார்கள்? 10 வருடங்களுக்கு முன்னாலே திட்டமிட்டார்கள். தேடினார்கள், நான் ஒரு ஊருக்கு செல்ல வேண்டும், அது எப்படியான ஊராக இருக்க வேண்டும் என்பதை திட்டமிட்டார்கள். முதலாவது தாயிஃபை தேர்ந்தெடுக்கின்றார்கள், வெற்றி கிடைக்கவில்லை. மதீனாவை தேர்ந்தெடுக்கின்றார்கள், அதற்கு நாம் எவ்வாறு வெளியாக செல்ல வேண்டும், என்னுடைய இடத்திலே யாரை தங்க வைக்க வேண்டும், போகக்கூடிய நேரத்திலே யார் எங்களுக்கு உணவுகளை கொண்டு வர வேண்டும், நான் யாரோடு போக வேண்டும், போகக்கூடிய நேரத்திலே எங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர் எப்படியானவராக இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டமிட்டார்கள், பிளான் பண்ணினார்கள். என்றால் எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த திட்டமிடல் இருக்க வேண்டும். நாம் ஒரு வருடத்தை கழித்து இரண்டாவது அடுத்த வருடத்திலே மற்றைய வருடத்திலே நாம் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம் என்றால் அந்த வருடத்தை நாம் ஒரு கணம் யோசிக்க வேண்டும். ஒரு முஹாசபா, சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். அந்த 360 நாளையும் நான் எவ்வாறு கழித்திருக்கிறேன்? அந்த 360 நாளிலும் 1800 பருவ தொழுகைகளை நான் சரியாக தொழுதேன். 1800 பருவ தொழுகையையும் மஸ்ஜிதுக்கு வந்து இமா ஜமாத்தோடு நான் நிறைவேற்றினேன். அந்த தொழுகைக்கு பின்னால் ஓதப்படக்கூடிய அந்த ஆயத்துல் குர்சியை நான் 1800 தடவை ஓதினேன். அதானுக்கும் இகாமத்துக்கும் இடைப்பட்ட நேரத்திலே அல்லாஹ் தஆலா துஆவை அங்கீகரிக்கிறார். 1800 அதானை நான் கேட்டேன். ஆனால் அந்த அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையிலே கிடைக்கக்கூடிய அந்த துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்தினேன், பிரயோஜனமாக நான் எடுத்துக்கொண்டேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த 360 நாளிலும் நான்
360 நாளிலுமே நான் துஹாவுடைய தொழுகையை தொழுவேனா என்பதை நான் யோசிக்க வேண்டும். எங்களுக்கு தங்கள் நாட்கள் மறந்திருக்கும். எத்தனை தொழுவேன் என்பதை மறந்திருப்பேன், எத்தனை தொழவில்லை என்பதை நான் மறந்திருப்பேன். ஆனால் அல்லாஹ் தஆலா அதை அனைத்தையும் பாதுகாத்து வைத்திருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்கள், எனவே நாம் யோசிக்க வேண்டும். அந்த ஒரு வருடத்திலே நான் 52 குத்துபாக்கள் வெள்ளிக்கிழமை நான் கழித்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வெள்ளிக்கிழமையுடைய தினம் கடைசி பகுதி, துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய பகுதி. அந்த நேரத்திலே நான் துஆ கேட்டு அடைந்து கொண்டேனா, அந்த நாளிலே அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் சொல்வது மிகப்பெரிய சிறப்புக்குரியது. அந்த 360 நாளிலே அந்த 52 நாளை குறிப்பாக நான் ஸலவாத்துக்கு ஒதுக்கி ஸலவாத் சொல்லி இருக்கின்றேனா? இந்த நாட்களிலே என்னுடைய சதகாக்கள், தான தர்மங்கள் எப்படியாக அமைந்திருந்தது? இந்த 52 ஜும்ஆவுடைய தினத்திலும் நான் சூரா கஹ்ஃபை ஓதினேன். சூரா கஹ்ஃபை நான் ஓதினேன். 360 நாளிலே அந்த 52 நாட்களும் சூரா கஹ்ஃபை தவறாக நான் ஓதி இருக்கின்றேன். அதிலே வந்த அரபாவுடைய நோன்பாக இருக்கலாம், ஆஷூராவுடைய நோன்பாக இருக்கலாம், திங்கள் வியாழனுடைய சுன்னத்தான நோன்பாக இருக்கலாம், ஐயாமுல் பீத் என்று சொல்லப்படக்கூடிய மாதத்திலே அந்த 3 நாட்களுடைய நோன்பாக இருக்கலாம். இவற்றை நான் சரியான முறையில் நிறைவேற்றிருக்கின்றேன். நான் ஒரு வியாபாரி, நான் ஒரு பிசினஸ் மேன். வருடத்தில் ஒரு தடவை நான் ஜகாத் கொடுக்க வேண்டும், 2.5 வீதம் என்னுடைய வருமானம் இருக்கின்றது. அதை இசாரை அடைந்திருக்கின்றது. சரியாக என்னுடைய ஸ்டோக்கை பார்த்து கெஸ் பண்ணி அல்ல, சரியான முறையிலே நான் அதற்கு என்னுடைய ஜகாத்தை நான் நிறைவேற்றிருக்கின்றேனா? நான் யாருக்கு அந்த ஜகாத்தை கொடுத்தேன்? சரியான அந்த ஏழைகள், எளியவர்கள், தேவையுடையவர்கள், கடனாளிகள், புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்கள், இவர்களுக்கு என்னுடைய ஜகாத் போய் சேர்ந்ததா? நான் வசதியுடையவனாக இருக்கிறேன். ஹஜ்ஜுக்கு போய் வர இடத்திலே பணம் இருந்தது. ஆனால் அந்த வருடத்திலே நான் ஹஜ்ஜை நிறைவேற்றினேனா இல்லையா? அந்த ஹஜ் எனக்கு கதாவாக இருக்கின்றதா இல்லையா? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, இது ஓரிரு விடயங்கள். நாம் இதனை திட்டமிட வேண்டும். கடந்த வருடத்தில் என்னுடைய வித்தில் அடிபட்டு போய்விட்டது. லோஹா அதனை நான் காணவில்லை. இந்த வருடத்திலே நாம் திட்டமிட வேண்டும். என்னுடைய ஒவ்வொரு இரவும், பகலும், காலையும், மாலையும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக நான் கழிக்க வேண்டும். அந்த கடந்த ஒரு வருடத்திலே எத்தனை ஆயிரம் பாவங்களிலே நான் ஈடுபட்டிருப்பேன். என்னுடைய உறுப்புகள் கண்ணாக இருக்கலாம், காலாக இருக்கலாம், ஏனைய உறுப்புகளாக இருக்கலாம். இவற்றின் மூலமாக நான் பாவத்திலே ஈடுபட்டிருக்கின்றேனா? அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கின்றான். அப்படி ஈடுபட்டிருந்தால் தௌபா செய்வோம், அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். புது வருடத்தை நாம் புதிதாக அடைந்து கொள்வோம், பாவமற்றவர்களாக, தொழுகையிலே நாம் பேணுதல் உடையவர்களாக. இந்த மாதத்திலே 2 முக்கியமான நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன. ஒன்று, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுடைய வஃபாத்துடைய சம்பவம். இரண்டாவது, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வஃபாத்துடைய சம்பவம். இந்த 2 சஹாபிகளும் எங்களுக்கு தெரியும், மிக முக்கியமான சஹாபாக்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தொழுகையிலே இருக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு கத்தியால் குத்தப்படுகின்றது. 6 நாட்கள் என்ன செய்கிறார்கள்? சக்கராத்திலே இருக்கின்றார்கள். சொன்ன வார்த்தை அஸ்ஸலா, அஸ்ஸலா, தொழுகை நீங்கள் சரியான முறையிலே நேரத்துக்கு நிறைவேற்றுங்கள். லா ஹல்ல ஃபில் இஸ்லாமி லிமன் லா ஸலாத லஹு. யார் தொழுகையை சரியான முறையிலே நிறைவேற்றவில்லையோ அவர்களுக்கு இஸ்லாத்திலே பங்கில்லை என்பதை சொன்னார்கள். அடுத்த நிகழ்வு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வஃபாத்துடைய சந்தர்ப்பம். ஒரு சிறு யுத்தத்திலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த படையிலே இருந்தார்கள் 52 பேர்கள். துஹருடைய நேரம் வருகின்றது. சொன்னார்கள் அஸ்ஸலா, அஸ்ஸலா, தொழுகை நேரத்துக்கு நிறைவேற்றுங்கள் என்றார்கள். யுத்த களத்திலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த தொழுகையை 52 பேரையும் 26 பேர் 26 பேர் என்று பிரித்து அந்த தொழுகையை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். இது நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டது. எங்களுடைய தொழுகையை இவ்வாறு நாம் நேரத்துக்கு தொடக்கூடியவர்களாக மாற்றிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே,
எனவே நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த முஹர்ரமுடைய இந்த மாதத்திலே ஹிஜ்ரி 1447 இந்த வருடத்திலே எங்களுடைய அனைத்து இபாதத்துகளையும் திட்டமிட்டு அல்லாஹு தஆலாவிடத்திலே நல்லடியார்களாக நல்ல இபாதத்துகளை மேற்கொண்ட கூட்டத்திலே அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்திடுவாயாக. எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்திடுவாயாக. யா அல்லாஹ் இந்த மாதத்தை முஹர்ரமுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். யா அல்லாஹ் கடந்த காலங்களிலே என்னென்ன பாவங்களிலே ஈடுபட்டோமோ நாயனே அந்த பாவங்களை மன்னித்திடுவாயாக. அந்த பாவங்களை மன்னித்திடுவாயாக. இந்த மாதத்தை யா அல்லாஹ் பரிசுத்தவான்களாக அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தியாக. இந்த மாதத்திலே வரக்கூடிய சுன்னத்தான நோன்புகளை சிறப்பான முறையை நோற்றுக்கொள்ள தௌஃபீக் செய்தியாக. யா அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொள்வாயாக. எங்களுடைய காலங்களையும் நேரங்களையும் பிரயோஜனமாக கழிக்க நீயே தௌஃபீக் செய்வாயாக. வா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.